ஆசா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த வாரத்தை ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து செயல்படணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, யார் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவைப்படும். ஸோ அது வந்து ஒரு தேவைக்கு, நம்மளோட தேவைக்கு நிச்சயமாக பணம் அப்படிங்கிறது தேவை தான். ஸோ அதுவே லைஃப் நான் சொல்லவே மாட்டேன். ஸோ பணம் நம்மளோட தேவைக்கு கண்டிப்பாக அது வந்து வேணும். ஸோ யார் வந்து மிகப்பெரிய பணக்காரன், ஸோ எப்படி மிகப்பெரிய பணக்காரனாக ஆகுறாங்க, ஸோ இதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நிறைய டைம் லேக் ஆவீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீக்லேயும் எவ்ரி மண்டே நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரியா? ஸோ நம்மளோட டைமை திருடுறான் பார்த்தீங்களா? நம்மளோட டைமை நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, திருடிட்டு இருக்காங்க. அந்த டைமை யார் சேவ் பண்ணுறாங்களோ அவன் தான் மிகப்பெரிய பணக்காரன். சொல்கிற புரியுதா? நம்மளோட டைம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்மளோட டைமை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா திருடுறாங்க. நமக்கு தெரியாமவே என்ன பண்ணுறாங்க, திருடுறாங்க. நம்ம டைமை திருடி தான் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், பணக்காரனாக ஆகுறான். ஸோ அந்த நம்மகிட்ட இருந்து திருடுறான் பார்த்தீங்களா இந்த டைமை, அதை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம், நம்ம அதை எப்படியாவது இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் பணக்காரன். அடுத்தவன் பணக்காரன் ஆக மாட்டான். அம்பானி, மார்க் சுகர்பர்க், எலன் மாஸ்க் இவங்கெல்லாம் பணக்காரன் ஆக மாட்டாங்க. நம்ம டைமை நமக்குன்னு யூஸ் பண்ணாலே நாம என்ன பண்ணிடுவோம், மிகப்பெரிய பணக்காரனா ஆயிடுவோம். சரியா? நீங்க யோசிச்சு பாருங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டர் இருக்காரு, சினிமா ஆக்டர். அவரோட படம், அவர் வந்து ஒரு 3.5 மணி நேரம் ஒரு படம் எடுக்கிறாரு. சரியா? ஸோ அவர் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3.5 மணி நேரம் ஒரு படம் எடுக்கிறார். இந்த படத்தை எத்தனை கோடி மக்கள் பார்க்குறாங்க? சொல்ற புரியுதா உங்களுக்கு? எத்தனை கோடி மக்கள் பார்க்குறாங்க, எவ்வளவு நேரம் பார்க்குறாங்க. அவன் 3.5 மணி நேரம் படம் எடுத்ததை நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கான டைம் வச்சு நம்ம என்ன பண்றோம், இந்த படத்தை பார்க்குறோம். ஸோ நம்ம டைமை, நம்ம 3.5 மணி நேரத்தை யாருக்கு கொடுக்குறோம், ஒரு ஆக்டருக்கு கொடுக்குறோம். நம்மளோட 3.5 மணி நேரத்தை ஒரு ஆக்டருக்கு கொடுக்குறோம். அதனால அந்த ஆக்டர் வந்து என்ன ஆகுறான், பணக்காரன் ஆகுறான். சரியா? இவன் ரீசெண்ட் டைம்ல ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், புரியுதா? ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு நாளைக்கு யூடியூபாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரியா, சோசியல் மீடியாவுக்கு நம்ம டைம் யூஸ் பண்ணுறோம். எவ்வளவு? ஒரு நாளைக்கு 4 to 5 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டைமை வச்சு தான் யார் பைசா சம்பாதிக்கிறாங்க, இந்த ஃபேஸ்புக் ஓனர், இன்ஸ்டாகிராம் ஓனர், அப்புறம் யூடியூப்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ். சரியா? நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? ஒவ்வொருத்தரும் அவங்களோட வீலாகு, லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் எடுத்து போட்டு அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட டைம் வந்து என்ன பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணுறோம். இந்த டைமை நம்ம சேவ் பண்ணாலே நம்ம ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு வேலை நம்மளால நிச்சயமா செய்ய முடியும். அந்த ஆக்கப்பூர்வமான வேலை நிச்சயமா அவனை பணக்காரன் ஆக்கும். சரியா? ஸோ நம்மளோட டைமை திருடி தான் யார் பணக்காரன் ஆகுறாங்க, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ். சரியா? நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் வீட்டில் சமைக்கிறது, அவனுக்கு கல்யாணம், அவனுக்கு குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரியா? அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்கும் பார்க்கறதுல நமக்கு ஒரு ஆனந்தம். அதை நம்ம பார்க்கறதுனால நம்மளோட டைம்லாம் என்ன ஆகுது, வேஸ்ட் ஆகுது. ஸோ நாம கீழே போயிட்டே இருக்கிறோம். நம்மளோட டைமை திருடி அவன் என்ன பண்றான், மேலே வந்துக்கிட்டே இருக்கான். ஸோ நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுட்டே இருக்கும். சரியா? நம்மளோட டைமை நாம யூஸ் பண்ணா நம்ம பணக்காரன் ஆகலாம். நம்மளோட டைமை அடுத்தவனுக்கு திருட விட்டு அடுத்தவன் என்ன பண்ணுவான், பணக்காரன் ஆயிடுவான். தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, உங்க டைமை திருட விடாதீங்க. அது உங்களுக்கான டைம். இந்த டைமை நம்ம எப்படி எஃபெக்டிவா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மண்டே டு அடுத்த சண்டே வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஷெட்யூல் மேக் பண்ணுங்க. சரியா? ஒரு ஷெட்யூல் மேக் பண்ணுங்க. சரியா? நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க, ஒரு ஷெட்யூல் மாதிரி என்ன பண்ணுங்க, மேக் பண்ணுங்க. அதை ரிவ்யூ பண்ணுங்க. அன்னைக்கு நைட் என்ன பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. சரியா? ரிவ்யூ பண்ணிட்டு மண்டே வந்து ஒரு டாபிக் படிக்கிறேன், மேக்ஸ்ல வந்து ஒரு டாபிக் படிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை படிச்சு முடிஞ்சுதா இல்லையான்னு என்ன பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ நீங்க அதை வந்து படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு குட் சொல்லிக்கோங்க. சரியா? அப்போ அடுத்து டியூஸ்டே போங்க. ஒருவேளை நீங்க படிக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்க மனசு வந்து உறுத்தும். எப்போதுமே நம்ம திங்க் பண்றது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிட்டன் வேல தான் நம்மளோட திங்கிங் வந்து இருக்கணும். சரியா? அப்போ மண்டே டு சண்டே நீங்க என்ன பண்ண போற அப்படிங்கிற ஷெட்யூலை நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் பிளானா போட்டு நீங்க அந்த வீக் எண்ட்ல நான் எவ்வளவு நேரம் டைம் இதுக்குன்னு ஒதுக்கி இருக்கேன், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு உங்களால நிச்சயமா என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். சரியா?
அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் புக்ஸை டெய்லி என்ன பண்ணுங்க, ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், டெய்லி அந்த மோட்டிவேஷன் கிடைக்கும். கண்டிப்பா வாழ்க்கையில் நம்மளால என்ன பண்ண முடியும், சக்சஸ் வந்து பண்ண முடியும். சரியா? அடுத்த முக்கியமான விஷயம், இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, இப்ப நீங்க என்ன ஒர்க் பண்ணுவீங்க, ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் உடனே நடக்கல. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்களோ அதுதான், அதோட பலனை தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்களோ அதோட பலனை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரே நாளையில உங்க லைஃப் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஸோ அடுத்த 3 வருஷம் நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ ஒர்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அந்த அடுத்த 3 வருஷம் நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு ஒரு கனவு எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஒரே ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரே ஒரு கவர்மெண்ட் ஜாப், 8,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்க நீ 35,000 சம்பளம் வாங்குவ. சரியா? ஏன் கூட கண்டுக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு கண்டுப்பாங்க. ஸோ ஒரு செகண்ட்ல மாறக்கூடிய வாழ்க்கை. புரியுதா? ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது அப்படின்னா. ஸோ இதுக்காக என்ன பண்ணுங்க, கஷ்டப்பட்டு படிங்க. சரியா? நாம படிக்கிறது ஒரு 30 இல்லை 40 வருஷம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம். அது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. அதனால என்ன பண்ணுங்க, உங்க டைமை தயவு செஞ்சு யாருக்காகவும் கொடுக்காதீங்க, யாரையும் திருட விடாதீங்க. உங்க டைமை உங்களுக்குன்னு யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைவீங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். மண்டே உங்களுக்கு அப்லோட் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.